சிஎம் சார், உங்க அரசியல் எல்லாம் தூக்கி போட்டு தைரியமா தைரியமா எங்க அண்ணன் சொல்ற மாதிரி, எங்க தலைவர் விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி தில்லு இருந்தா தேர்தல்ல போதுங்க. காத்த நிப்பாட்ட முடியுமா? வெள்ளத்தை நிப்பாட்ட முடியுமா? அதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய பிரச்சார பயணம் இன்றையிலிருந்து தொடங்கிருச்சு. எழுபத்தி 2 நாள் கழிச்சு அண்ணன் புதுச்சேரியில் இறங்கியிருக்காரு. அது எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் முக்கியமா நான் இங்க சொல்றேன், இங்க இருக்க காவல்துறைக்கு ஒரு மிகுந்த கரவொலியோட நம்ம நன்றி சொல்லணும். மிகுந்த கரவொலி. இத பார்த்து சிஎம் சார், தமிழ்நாட்டு தான் வந்து காவல்துறையில சட்டம் ஒழுங்கு சரின்னு சொல்றீங்களே, கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன மாநிலம் புதுச்சேரின்னு சொல்றீங்களே, இந்தியாவுக்கே இந்த காவல்துறை ஒரு முன்னுதாரணமாக இருந்துகிட்டு இருக்கு. காவல்துறை மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும், இங்க இருக்க முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களோட நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இப்படி ஒரு பாதுகாப்பையும், இப்படி ஒரு மக்கள் பாதுகாப்பையும் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் பயணத்தில் கொடுத்ததே கிடையாது. அதனால சிஎம் சார், உங்க அரசியல் எல்லாம் தூக்கி போட்டு தைரியமா தைரியமா எங்க அண்ணன் சொல்ற மாதிரி, எங்க தலைவர் விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி தில்லு இருந்தா தேர்தல்ல மோதுங்க. காவல்துறையை வச்சுக்கிட்டு, அரசை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்றத முடக்கிறதெல்லாம் முதல்ல நிப்பாட்டிட்டு, காத்த நிப்பாட்ட முடியுமா? வெள்ளத்தை நிப்பாட்ட முடியுமா? அதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய பிரச்சார பயணம் இன்றையிலிருந்து தொடங்கிருச்சு. ஏன் புதுச்சேரி அப்படின்னு ஒரு கேள்வி இங்க இருக்க எதிர்கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன புதுச்சேரிக்கு வர்றாரு? இதே மாதிரிதான் எம்ஜிஆர் கிட்ட கேட்டாங்க, நீங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக வேண்டியதானே, ஏன் புதுச்சேரி வந்தீங்க அப்படின்னு. புதுச்சேரி மக்கள் ஒரு நல்ல ஆட்சி, ஒரு நல்ல கல்வி, ஒரு நல்ல போக்குவரத்து வசதி, ஒரு நல்ல மருத்துவம், இதுக்காக இன்னும் ஏங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படி அன்றைக்கு வந்து எம்ஜிஆர் கட்சி ஸ்டார்ட் பண்ண பிறகு முதல் முறையாக அவர் தமிழகத்துக்கு மட்டும் யோசிக்கல. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஸ்டார்ட் பண்ண பிறகு புதுச்சேரிக்கும் யோசிச்சாரு. அதே மாதிரி எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல புதுச்சேரிக்கும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு. அந்த திட்டங்கள் என்ன அப்படின்னு தலைவர் வந்து இப்ப பேச போறாரு உங்க முன்னாடி. அவருடைய பேச்சுல அடுத்த 50 வருஷத்துக்கான புதுச்சேரியோடைய வரலாற்றை புதுசா எழுதப்படும் தமிழக வெற்றி கழகத்தின் மூலியமா அதை நாங்க இது பதிவு பண்றோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு டோக்கன் போட்டு கூட்டத்தை மக்கள்ல விடணும்னு சொன்னாங்க. ஆனா இதே வந்து கிட்டத்தட்ட இங்க ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் தமிழக வெற்றி கழகத்தோடைய மாநாடு மதுரையில போட்டோம். எந்த கட்சியும் அந்த மாதிரி மாநாடு போட்டதில்லை. 500 ஏக்கர்ல மாநாடு போட்டோம். கூடிய விரைவில் புதுச்சேரியில ஒரு மிகப்பெரிய அளவுல நம்ம நிலத்தை எடுத்து ஒட்டுமொத்த புதுச்சேரி மக்களும் அங்க இருக்கிற மாதிரி அடுத்த கட்ட ஒரு பிரச்சாரத்தை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் உருவாக்குவார். ஒரு பிரெஞ்சு காலனிலிருந்து புதுச்சேரி வந்து இன்றைக்கு நம்மளுடைய அடிப்படை தேவை கூட நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் தெரியும். மாற்றம் வருமா அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஒவ்வொரு முகமும் தெரியுது. மாற்றம் வருமா? எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? எங்களுக்கு ஒரு சிறந்த கல்வி கிடைக்குமா அப்படின்னு ஏக்கம். இந்த ஏக்கம் தான் இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை இங்க உருவாக்கி இருக்கு. கண்டிப்பாக மிகப்பெரிய எழுச்சி 1970 உருவான மாதிரி நம்மளுடைய தலைவர் வரக்கூடிய தேர்தலில் தமிழகத்தின் முதலமைச்சராக உருவாகி பாண்டிச்சேரியிலையும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வரை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய விஷயத்தை உருவாக்குவாரு. அதுக்கான திட்டங்கள், அதுக்கான மேனிஃபெஸ்டோ கூடிய விரைவில் வந்து நீங்க பாப்பீங்க.
அதுக்கான எழுச்சி பயணமா நம்ம இன்றிலிருந்து புதுச்சேரி, தமிழகம் மட்டுமல்ல, புதுச்சேரி மக்களோட தமிழக வெற்றி கழகம் ஒரு பயணத்தை தொடங்குறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.